Hello everyone, welcome to my YouTube channel. Like, share and subscribe my channel. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது பரீட்சா எக்ஸாமோட மாடல் கொஷின் பேப்பர். புக் பேக்லேயே இந்த கொஷின் பேப்பர் வந்து அவைலபிள் தான். ஸோ நீங்கள் ஒன்ஸ் எல்லாமே படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுலேயே நீங்கள் ரைட் பண்ணி பாருங்கள். ஓகே, அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு தடவை கூட மாடல் எக்ஸாம் எழுதாமல் நீங்கள் டேரெக்டாக எக்ஸாம் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு தடவை இந்த மாடல் கொஷின் பேப்பர் வச்சு ஆன்சர் எழுதி பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ மாடல் கொஷின் பேப்பருக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். படத்தை பார்த்து ஏதேனும் 10 படங்களுக்கு பெயர் எழுதவும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. எனி 10 பிக்சர்ஸ்க்கு நீங்கள் அதோட நேம் என்ன அப்படின்றத நீங்கள் ஹிந்தியில் எழுதணும். ஓகேவா? தமிழ்லையும் தெரியும், இங்கிலீஷ்லேயும் தெரியும், பட் அவங்க வந்து ஹிந்தியில் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? செகண்ட் எக்ஸசைஸ் போகலாமா? செகண்ட் எக்ஸசைஸ், ஏதேனும் 5னுக்கு பொருள் எழுதவும். ரைட் மீனிங்ஸ் ஃபார் எனி 5. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 8 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எனி 5 வேர்ட்ஸுக்கு நீங்கள் மீனிங்ஸ் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? ஏதேனும் 5னுக்கு எதிர்ச்சொல் எழுதவும். ஆப்போசிட்ஸ் கேட்டிருக்காங்க. இங்கேயும் 8 வேர்ட்ஸ் கொடுத்து எனி 5 வேர்ட்ஸ்க்கு நீங்கள் ஆப்போசிட்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? See the picture and answer any 5. ஸோ ரிமைனிங் பிக்சர்ஸ் நெக்ஸ்ட் பேஜில் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? ஹாதி கைசா ஜான்வர் ஹை. செகண்ட், கோடா கைசே தௌட்தா ஹை. ஸோ இது எல்லாமே நீங்கள் நல்லாவே ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, எஸ். ஸோ நீங்கள் நல்லா ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் இதுலேயே எழுதி பாருங்கள். ஓகே, ஸோ அதோட ரிமைனிங் கொஸ்டின்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? ஃபிஃப்த் எக்ஸசைஸ், see the picture and write 2 sentences about it. 2 பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதுக்கு வந்து சென்டென்சஸ் மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, சிக்ஸ்த் ஒன், ரைட் இன் வேர்ட்ஸ். எழுத்தால் எழுதவும். நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு பாக்ஸ்குள்ளே கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இதோட ஹிந்தி நேம்ஸ் வந்து நீங்கள் எழுதணும். பிளாங்க்ஸில் வந்து ஹிந்தி நேம்ஸ் எழுதணும். எல்லாமே அட்டன் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ், ஏதேனும் 5னுக்கு பொருள் எழுதி வாக்கியத்தில் அமைக்கவும். ஸோ இதுக்கு 10 மார்க்ஸ். ஓகே, ஸோ இங்கே 8 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எனி 5க்கு நீங்கள் மீனிங் எழுதணும். மீனிங் எழுதிட்டு அதை சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதணும். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் போகலாமா? 8th எக்ஸசைஸ், ஏதேனும் 5னுக்கு கோடிட்ட இடங்களை நிரப்பவும். ஸோ 8 கொடுத்து 5 கேட்டிருக்காங்க. fill in the blanks. எனி 5க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும். ஓகே, 9th ஒன், சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்ட் fill in the blanks. ஸோ இது வந்து உங்களுக்கு சூஸ் த பெஸ்ட். ஆப்ஷன்ஸ் வந்து பிளாங்க்ஸில் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதிலேருந்து கரெக்டான ஆன்சர் எதுவோ சூஸ் பண்ணி நீங்கள் எழுதணும் பிளாங்க்ல. ஓகேவா? இதுக்கு 5 மார்க்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், 10th, மேட்ச் த ஃபாலோயிங். இது ரொம்பவே ஈஸியான எக்ஸசைஸ். ஓகே, மேட்ச் த ஃபாலோயிங். அண்ட் 11th எக்ஸசைஸ், ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். 5 फलों के नाम लिखिए. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எனி 2 வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு எவ்வளோ மார்க்ஸ்? 5 மார்க்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 12th எக்ஸசைஸ், இது வந்து உங்களுக்கு சந்திரபிந்து அல்லது இந்த ஒரு டாட் ஓகே சேர்த்து எழுதவும். இப்போ இந்த வேர்ட்ஸில் எங்கே வந்து என்ன பங்க்சுவேஷன் மார்க், என்ன மார்க் வந்து நீங்கள் எங்கே எழுதணும் அப்படின்றத நீங்கள் எழுதணும். இதுக்கு வந்து 5 மார்க்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இணையை சேர்த்து எழுதவும். இதுவும் ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ். எல்லாமே அட்டன் பண்ணணும். இல்லை 4க்குமே half மார்க்ஸ். ஸோ 2 மார்க்ஸ் டோட்டலாக. ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் வந்து 14th, ஏதேனும் 7 கேள்விகளுக்கு ஒவ்வொரு வரியில் பதில் எழுதவும். ரைட் ஆன்சர் இன் அ சிங்கிள் லைன் ஃபார் எனி 7. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 10 கொடுத்துருக்காங்க. ஓகே, 10 கொடுத்துருக்காங்க. இதில் எனி 7க்கு நீங்கள் ஆன்சர் எழுதணும். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்லேயே தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 14 மார்க்ஸ். ஓகே, ஸோ எனி 7க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஓகேவா? ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கவும். டிரான்ஸ்லேட் இன்டு தமிழ் ஆர் இங்கிலீஷ். ஓகே, நீங்கள் இங்கிலீஷ்லேயே படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் எழுதுங்க. இல்லை தமிழ் தெரியும் அப்படின்னா நீங்கள் தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். 5 கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாமே கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். 5 மார்க்ஸ். ஸோ ஈச் ஒன் கேரிஸ் 1 மார்க். எல்லாத்துக்குமே ஒரு மார்க். ஓகே, மைன் ராம் ஹூங். ஸோ இதுக்கு தமிழில் என்ன மீனிங்? ஸோ தமிழில் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டே வரணும். ஓகேவா? ஓகே, ஸோ இதோட கொஷின் பேப்பர் முடியுது. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.